என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நானும் டிகிரி படிச்சுட்டு ஏழை மக்களை காப்பாற்றணும் தான் நினைச்சேன். ஆனா படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னைய காப்பாத்திக்கிறதே கஷ்டம்னு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆண்கள் பொய் சொல்லுவாங்கம்மா, பெண்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்கம்மா. அவ்வளவுதாம்மா. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? படிக்கிற வயசுல மட்டும் நான் ஒழுங்கா படிச்சிருந்தேன், அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனியில இருக்க கொரோனா வைரஸ்ட மாட்டியிருப்பேன். நல்ல வேளை நான் படிக்கல. வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பம்னா எதுங்க? ஒரு கொசு உன் கன்னத்துல கடிக்கணும், அத நான் ஒரே அடியில கொல்லணுமா? 2 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, மணி 5 ஆச்சு. இவ்வளவு நேரம் எங்கெங்க போனீங்க? ரோட்ல ஒருத்தன் 500 நோட்டை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தாமா. பரவாயில்லையே, தேடி எடுத்து கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, அவன் போற வரைக்கும் அந்த 500 நோட்டு மேலேயே நின்னுக்கிட்டு இருக்க வேண்டியதா போச்சு. வணக்கம் நண்பர்களே. மனைவியை மடக்க சில மகத்தான யோசனைகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. அதிகாலையில் எந்திரிச்சு அவங்க முகத்தை பார்க்கும்போது மனசை திடமா வச்சுக்கணும். பயத்துல ஐயோ அம்மான்னு பதறினீங்கன்னா போச்சு. செல்போன்ல வால்பேப்பரா மனைவி போட்டோவை தான் வச்சுக்கணும், வேற வழியே இல்ல. அடிக்கடி எப்படிமா இவ்வளவு அழகா பிறந்தேன்னு கேட்கணும். உங்க நண்பர்கள் யாராவது போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா, இல்லடா ஈவினிங் ஒய்ஃப் கூட கோயிலுக்கு போறேன், என்னால வர முடியாதுன்னு அவங்க காதுல கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லணும். கோவமா பூரிக்கட்டையில அடிச்சாங்கன்னா முதல் அடியிலே சுருண்டு விழுந்து நடிச்சிடணும். மீறி மாவீரி மாதிரி வீரமணினா அவ்வளவுதான். மனைவி முன்னாடி மச்சினிக்கிட்ட அவங்க படிப்பு கேரியர் பத்தி விசாரிக்கணும். குறிப்பு, படிப்பை பத்தி மட்டும் தான் பேசணும். டிவியில நகைக்கடை விளம்பரம் வரும்போது இந்த டிசைன்ல உனக்கு ஒரு செயின் வாங்கணும்னு சும்மா அள்ளி விடணும். உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமாமா, மாமா அத்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு குழந்தை மாதிரி சோகமா பேசணும். ஒய்ஃப் விரதம் இருக்கும்போது ஏமா அப்படி அடிக்கடி விரதம் இருந்து உடம்ப கெடுத்துக்கிறேன்னு அக்கறையா கேட்கிற மாதிரி நடிக்கணும். இதையெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கம் தான். என்னன்னு தெரியலமா, வயிறு ரொம்ப வலிக்குது. வயிற்றுல ஒண்ணும் இல்லைன்னா வலிக்க தானேங்க செய்யும். அப்ப நேத்து நீ தலை வலிக்குதுன்னு சொன்னது? வணக்கம் நண்பர்களே. கொரோனா வைரஸால் ஏற்படும் சில பிரச்சனைகளை பத்தி இப்ப நான் சொல்றேன். மற்றொரு வைரஸால் ஏற்படும் பல பிரச்சனைகளை நான் சொல்றேன். வைரஸ் கண்ணுக்கு தெரியாது, வைரஸ் கண்ணுக்கு தெரியும். கவனக்குறைவால் பரவும், கல்யாணம் மூலம் பரவும், சில நாட்கள் மரண பயம், காலம் முழுவதும் மரண பயம், தப்பிக்க வாய்ப்பு உள்ளது, தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வைக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும் பழைய உணவை சூடு பண்ணி சாப்பிட வைக்கும், வேலைகளுக்கு விடுமுறை, எல்லா வேலைகளையும் கொடுக்கும், அனைவரிடமிருந்து தனித்திருக்க வேண்டும், கணவர் குடும்பத்தாரை மட்டும் தனித்திருக்க வைக்கும், பிழைத்தவர்கள் அதிகம், பிழைத்தவர்கள் குறைவு. விளையாட்டு வினையாகும்ன்றது நிஜம்தான் போல. ஏமா என்னாச்சுங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? விளையாட்டு ஒரு பொண்ணு பின்னால சுத்தினேன், இப்ப அதையே கட்டி வச்சிட்டாங்க. ஏமா, நம்ம வெட்டிங் டே எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நீ ஆசைப்படுற? நான் இது வரைக்கும் போகாத இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குங்க. சரி, அப்போ நம்ம வீட்டு கிச்சனுக்கு போயிருவோம். ஏங்க, இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் வாரம் சிக்கன் எடுத்தோம், 2வது வாரம் மீன் எடுத்தோம், 3வது வாரம் மட்டன் எடுத்தோம், இந்த வாரம் என்னங்க எடுப்போம்? பிச்சை எடுப்போம். பிச்சை பாத்திரம். ஏங்க, நம்ம லவ் பண்றப்ப பார்க்கு, பீச், சினிமான்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவீங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஏங்க எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏண்டி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது பிரச்சாரத்துக்கு போவானா? நீ வேற